வணக்கம் தலைமைகளே. இந்திய இராணுவ ஸ்னைப்பர்ஸ் இந்த இந்த பெயரை கேட்டாலே நமது எல்லைக்குள் நுழைய நினைக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்படியே உறைஞ்சு போயிடுவானுங்க. இந்த இந்திய இராணுவ ஸ்னைப்பர்ஸ்னு பெயரை கேட்டாலே இன்னைக்கு இந்த தேசம், இந்த தேசத்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் நமது தலைவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த நம்ம இராணுவ ஸ்னைப்பர்ஸ் மிக முக்கிய காரணம். இவங்க தான். இவங்களோட தாரக மந்திரம் என்னன்னா, ஒன் ஷாட் ஒன் மஸ்ட் கில் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தடவை சுடுதல் ஒருத்தரை கண்டிப்பாக கொண்டுருவாங்க. அது சாதாரண நபர் இல்லை, மிகப்பெரிய இலக்கை கண்டிப்பாக கொள்ளுவாங்க அப்படிம்பாங்க. இதோட உட்பொருள் எப்படின்னா, வியட்நாம் சண்டை நடந்தப்ப அமெரிக்க சோல்ஜர்கள் வியட்நாமோட சோல்ஜரை இராணுவ வீரர்களை கொள்றதுக்கு 50,000 ரவுண்ட்ஸ் விட்டாங்க அப்படிம்பாங்க. 50,000 ரவுண்ட்னா 50,000 தோட்டாக்கள். ஒரு வியட்நாம் சிப்பாயை கொள்றதுக்கு 50,000 தோட்டா செலவாயிருக்கு அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலில் எல்ஓசி நம்ம ஒரு இராணுவ உயரதிகாரி சொல்கிறாரு, இந்த எல்லையில் நம்ம அங்கே எல்லையில் பயங்கரவாதி கொள்றதுக்கு 5,000 ரவுண்ட் ஃபயர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பயங்கரவாதி கொள்றதுக்கு 5,000 குண்டுகள் இந்திய எல்லையில் செலவாகுது அப்படிங்கிறாங்க. அதே சமயம் இந்த ஸ்னைப்பர்கள் அவர்கள் எதிரிகளை அழிக்க, அதுவும் உயர்ந்த இலக்கு எதிரிகளை அழிக்க 1.3 தான் குண்டு செலவு பண்ணுறாங்க. அதாவது அங்கே எல்லையில் 5,000 குண்டு செலவாகுது. சாதாரண இராணுவ வீரர் சுடும்போது இவங்க வெறும் ஒரு குண்டு 1.3 1.25 ஒரு குண்டுக்கு ஒருத்தர் கட்டாயமாக மேலே அனுப்பிடுறாங்க. இதுதான் அங்கே இருக்க இராணுவ வீரர்களுக்கும் இங்கே இருக்க இந்த ஸ்னைப்பர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இந்த ஸ்னைப்பர் வேலையில் இந்திய இராணுவ ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லி பெயர் எடுக்கணும் அப்படின்னா மிக 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 பெரிய கஷ்டம். எல்லா இந்த இதுலேயும் சேர்ந்துடலாம். இந்த ஸ்னைப்பர், இந்தியன் ஸ்னைப்பர் அப்படிங்கிற பேர் வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம். 2 முக்கிய தேர்வை உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்பர் 1 ஒரு கூட்டம் இருக்குது, பல ஆயிரம் 1,00,000 மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு பயங்கரவாதி இருந்தால் அவனை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தில் வச்சு சரியாக சுட தெரியணும், சரியாக அவனை முடமாக்க தெரியணும். இது ஸ்னைப்பரோட மிகப்பெரிய வேலை. இதை விட மிகப்பெரிய தேர்வு இந்த இடத்துல எல்லாருமே தோற்றுருவாங்க. 600 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு எதிரியை, அவன் ஒரு மனுஷன் 600 மீட்டர் தொலைவில் இருக்கான், அவனோட தலையெல்லாம் மிக சரியாக சுட தெரியணும். அவன் தலையில் மட்டும் சுடணும் கண்டிப்பாக. அதே போல் 1000 மீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு எதிரியை அவன் நெஞ்சு பகுதியில் மிக சரியாக சுட தெரியணும். எத்தனை தடவை திரும்ப திரும்ப சுட சொன்னாலும் இந்த 600 மீட்டர், இந்த 1 கிலோமீட்டருக்கு கரெக்டாக தலையில் மார்புல சுட தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல மிக அதிகவே ஃபெயில் ஆயிடுவாங்க. 1000-ல் ஒருவர் இல்லை பல 1000-ல் ஒருவர் தான் இந்த ஸ்னைப்பர் தேர்வில் வெற்றி பெற்று ஸ்னைப்பராக போய் சேருவார் மிலிட்ரியில். அந்த இடத்துல தோக்கிறவங்க கொஞ்சம் பாதி மார்க் எடுக்கிறவங்க ஸ்னைப்பருக்கு அடுத்த இந்த மார்க்ஸ்மேன் ஷார்ப் ஷூட்டர் அப்படிம்பாங்க, அதில் போய் சேர்ந்துக்குவாங்க. இந்த மார்க்ஸ்மேன் ஷார்ப் ஷூட்டர் அப்படின்னா மிலிட்ரி இல்லாமல் நம்ம போலீஸில் கூட இருப்பாங்க. முக்கியமான வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ப் ஷூட்டர்லாம் கூட்டத்தோடு சேர்ந்து செயல்படுவாங்க. பல இராணுவ வீரர்கள் கூட சேர்ந்து இந்த ஷார்ப் ஷூட்டர் செயல்படுவாங்க. ஸ்னைப்பர் அப்படி கிடையாது. ஸ்னைப்பர் டீம் தன்னந்தனியாக சுதந்திரமாக ஒரு 3 பேர் மட்டும் செயல்படுவாங்க. இது 2 இடத்துக்குள்ள முக்கிய வித்தியாசம். இந்த ஷார்ப் ஷூட்டர் அப்படின்னாவே ஒரே ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு அழகான எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி கலவரம் நடந்துச்சு. அப்போ ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருந்தவர் வேனில் ஏறி குறிப்பாப்பார். அவர் தான் ஷார்ப் ஷூட்டர் அப்படிம்பாங்க. ஸ்னைப்பருக்கு கொஞ்சம் கீழே வருவாங்க. இவங்க 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம்னா, ஷார்ப் ஷூட்டர் சில 100 மீட்டரில் எதிரியை சுட்டு காலி பண்ணுவாங்க. ஸ்னைப்பர் சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க எதிரியை காலி பண்ணுவாங்க. இவர் வச்சிருக்க ரைஃபிளோட பேர் அசால்ட் ரைஃபிள். நல்ல துப்பாக்கி தான், அசால்ட் ரைஃபிள்பாங்க. அங்கே ஸ்னைப்பர் வச்சிருக்க ஸ்னைப்பர் ரைஃபிள் தனியாக வருது. இவங்க 2 பேர்த்துக்கும் அது கொஞ்சம் மிகப்பெரியதாக, இதை கம்பேர் பண்ணது மிகப்பெரியதாக இருக்கும். இதில் இருக்க முன்னால் இருக்க பேரலை விட அந்த பேரல் மிக பெருசாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே டெலஸ்கோப் ஒன்று மாட்டிருப்பாங்க. இவருக்கு டெலஸ்கோப் தேவையில்லை, இவர் சில 100 மீட்டர் தான் பார்க்குறாரு. கண்டிப்பாக ஸ்னைப்பர் ரைஃபிளில் சைலன்சர், சப்ரஸர் அப்படிம்பாங்க, சத்தம் இல்லாமல் சுடுற கொண்டு வச்சுருப்பாங்க. முன்னால் கண்டிப்பாக மசில் பிரேக் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஷார்ப் ஷூட்டர் வச்சுருக்க துப்பாக்கியில் செமி ஆட்டோமேட்டிக் மோடு, அதாவது அவரோட மேக்சினில் பார்த்தீங்கன்னா 30 குண்டாவது போட்டுக்கலாம். இவர் சரமரியாக சுடலாம், தனித்தனியாகவும் சுடலாம். ஸ்னைப்பர் அப்படியில் ஒரு 3 குண்டு இருக்கிற மேக்சின் மட்டுமே வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றா தான் சுடுவாங்க.
இந்த சாஃப்ட் ஷூட்டர் துப்பாக்கியில் வந்து ஆட்டோமேட்டிக், அதாவது இவர் வந்து லிவரை பின்னால் இழுக்க தேவையில்லை. ஸ்னைப்பரோட துப்பாக்கி அவர் பின்னால் லிவர் இழுக்க வேண்டி வரும். இந்த 2 துப்பாக்கிகளுக்குமே வித்தியாசம் இருக்குது. மிகப்பெரிய வித்தியாசம், இந்த சாஃப்ட் ஷூட்டர் வந்து நின்றுட்டு சுட்டுட்டு இருக்காரு, அதாவது தன்னை காட்டிக்கிட்டு சுடுறாரு. ஆனால் எக்காரணம் கொண்டும் ஸ்னைப்பர் வந்து அவங்கள காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து உருமாற்றத்துக்கு ஏற்ற ட்ரெஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். எந்த இடமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் செஞ்சு கொடுப்பாங்க. காட்டு பகுதினா காடு மாதிரி ஒரு ட்ரெஸ் செஞ்சு கொடுப்பாங்க, பனினா பனி, பாலைவனம்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் செஞ்சு கொடுப்பாங்க. பல லட்சங்கள் அந்த ட்ரெஸ் வரும். அந்த ட்ரெஸ் செஞ்சதற்குனே தனியாக இராணுவ கம்பெனியில் ட்ரெஸ் செய்கிற கம்பெனிகள்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே ஸ்னைப்பர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸ்னைப்பரை நகர்ந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த காட்டுக்குள்ளே காடு மாதிரியே நகர்ந்து போவார். ஆனால் சாஃப்ட் ஷூட்டர் அப்படி இல்லை. அவரை தன்னை அங்கே நின்றுட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கார். தைரியமாக நின்று நெஞ்சு நிமித்தி நின்று இருக்கார். அப்படி எக்காரணம் கொண்டு ஸ்னைப்பர் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சாஃப்ட் ஷூட்டருக்கு வந்து எதிரி வந்து அவங்களவுக்கு எதிரிகள் கிடையாது. ஆனால் ஸ்னைப்பரோட எதிரி வந்து மிகப்பெரிய பயங்கரவாதி. இல்லை இதே போல் மிக சிறந்த ஸ்னைப்பர் எதிர்த்த டீம்ல இருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். மிகப்பெரிய எதிரிகள் அவங்க ஸ்னைப்பர் கையாளுவாங்க. ஆனால் சாஃப்ட் ஷூட்டர் அப்படி இல்லை. இந்த சாஃப்ட் ஷூட்டரை யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் அங்கே பலியானாங்க. அதில் ஒரு வேதனையான விஷயம், இந்த தூத்துக்குடி சம்பவத்தில் ஈடுபட்ட அநேக காவல்துறை, குறிப்பாக இவரோட சேர்த்து எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக வந்து இது வேதனைக்குரியது. அன்னைக்கு வந்து அப்பாவி மக்கள் சுடப்பட்டதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கல. ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் 1,00,000 மக்கள் ஒன்றா திரண்டு கோபமாக வரும்போது அவங்கள தூண்டி விட்டவங்கள, அந்த போராட்டத்தை தூண்டி விட்டு அதன் வாயில் ஏதாவது மிகப்பெரிய சேதம் விளைக்கணும்னு நினைச்சவங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த காவல்துறையினரை நடவடிக்கை மிக தவறு. ஆனால் இராணுவத்தில் ஒரு காலமும் அப்படி எடுக்க முடியாது. நீங்கள் போய் ஒரு இராணுவ வீரர் மேலே நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் வந்தாங்கன்னா அதிகாரிகள் ஒத்துக்கவே மாட்டாங்க. எக்காரணம் கொண்டு அவங்க பாய்ஸ் அவங்க விட்டு தர மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த காவல்துறையில் இந்த காவலர்களோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபம். அன்னைக்கு அவ்வளோ 1,00,000 மக்கள் ஆத்திரமாக வராங்க. அந்த என்ன வேணால் அங்கே நடந்திருக்கலாம். அப்போ அந்த துப்பாக்கி சூடு தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்புலமாக இருந்த அந்த அவ்வளோ பெரிய இதை தூண்டி விட்ட தேச விரோத சக்தி மேலே எந்த வித நடவடிக்கையுமே இல்லை. இந்த ஸ்னைப்பர்ஸ்னு சொல்கிறத விட ஸ்னைப்பர் டீம் என்று தான் சொல்லணும். ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு டீமாக இயங்குவாங்க நம்ம இந்திய இராணுவத்தில். அதிகபட்சம் பெரும்பாலும் ஸ்னைப்பர் அப்படிங்கிறவர் தன்னுடைய துப்பாக்கியால் எதிரே சுடுறவராக இருப்பார். இன்னொரு ஸ்பாட்டர்னு ஒருத்தர் இருப்பார். யாரை சுடலாம், எந்த இலக்கை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி இலக்கை தேர்ந்தெடுத்து கொடுப்பவர் ஸ்பாட்டரோட வேலை தான். அதே சமயத்தில் இந்த காற்றின் வேகம், காற்றின் திசை, அந்த இருக்க வெப்பநிலைகள், எதிரியோட இலக்கோட தூரம், பூமி சுற்றும் திசை, இதெல்லாம் கணக்கு போட்டு இப்படி சுடலான்னு சொல்லி தரவோட வேலை ஸ்பாட்டரோட வேலை தான். ஸ்பாட்டர் கையில் வந்து மிகுந்த சக்தி மிகுந்த பைனாக்குலர் ஒன்று வச்சிருப்பாரு. ஸ்னைப்பரோடைய துப்பாக்கியில் வந்து டெலஸ்கோப், நல்ல பவர்ஃபுல் டெலஸ்கோப் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த தூரத்தை பார்க்குற மாதிரி. கூட ஒரு ஃபைட்டர் ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பாக ஃபைட்டர் கண்டிப்பாக வேணும். இந்த ஸ்னைப்பர் துப்பாக்கியில் வந்து ஒரு குண்டா போட்டு சுட்டுட்டு இருப்பாங்க. நிமிஷத்துக்கு ஒரு குண்டா இருக்கும்போது திடீர்னு ஒரு படைகள் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப சண்டை போடுறதுக்கு இயந்திர துப்பாக்கி அசால்ட் ரைஃபிள் வச்சுக்கிட்டு ஃபைட்டர் இருப்பார். இவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு 3 பேர் இணைஞ்சு தான் சண்டைக்கு போவாங்க. இந்த ஸ்னைப்பரோட அதிர்வு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சண்டையில் போய் சொல்லிடலாம். இப்போ சமீபத்தில் 20 நாளுக்கு முன்னால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் வந்து அல்-ஷிஃபா ஆஸ்பத்திரிக்குள்ளே புகுந்துக்கிட்டாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நோயாளி மாதிரி, கம்பவுண்டர் மாதிரி, டாக்டர் மாதிரிலாம் வேஷம் போட்டுக்கிட்டானுங்க. அவனுக்கு என்ன வேஷம் வேணால் போட்டுக்கிட்டு ஒரு 1200 பேர் காசா அல்-ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் உள்ளே புகுந்துட்டாங்க. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல். இது இஸ்ரேலோட உளவுத்துறைக்கு தெரிய வந்து அந்த ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டு 10 நாள் தாக்குதல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலை சர்வநாசம் பண்ணிட்டாங்க. அந்த 1200 பேரில் 300 பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டாங்க. 800 பேரை அரெஸ்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்த்தரப்பில் வந்து 2 பேர்த்த இஸ்ரேல் தரப்பில் சுட்டு கொண்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து விமானப்படை மிக உயர்ந்த அதிகாரி, தளபதினு சொல்லலாம். அவர் தான் அந்த விமானங்கள் மூலமாக, போர் விமானங்கள் மூலமாக காசா பூரம் கொண்டு போட்டவர். குறிப்பாக அந்த அல்-ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அவர் தான் அழிச்சவர். அந்த சேத நிலவரத்தை கணக்கு போடுறதுக்கு திரும்ப எங்கெல்லாம் குண்டு போலன்னு பார்க்கறதுக்காக மிக பாதுகாப்போட வந்தார். இட்சார் கோப்மேன் அவரோட பேர். மிக உயர்ந்த தளபதி.
இவர் வரதை வந்து இந்த ஹமாஸ்ல இருக்கவங்க மோப்பம் பிடிச்சிட்டு ஒரு ஸ்னைப்பர் டீம் சில நாளே அங்கே காத்து நின்று இருந்தாங்க. அந்த அந்த அல்சிஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தள்ளி மேலே நின்றுட்டு எந்த விதத்தையும் வெளிப்படுத்திக்கல. எல்லாத்தையும் தவிர்த்து கரெக்டாக இந்த தளபதி வரும்போது மிக சரியாக சுட்டு கொண்டாங்க. ஒரே ஒரு இழப்பு தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு கிடைச்சது. இதுதான் ஸ்னைப்பரை பற்றி புரிஞ்சுக்கல. இந்த சண்டை புரிஞ்சுக்கும். காத்து கிடப்பாங்க மணிக்கணக்கில் நாள் கணக்கில் காத்து கிடந்து அந்த சரியான இலக்கு வரும்போது கரெக்டாக தூக்கிடுவாங்க. ஒரு இழப்பு மிகப்பெரிய இழப்பா எதிரி கிடைக்கும். ஸ்னைப்பரோட சண்டை இப்படிதான் இருக்கும். ஸ்னைப்பர் குறிவைக்கிறது அநேகமாக சினிமாலெல்லாம் நம்ம தலையவே காட்டிட்டு இருப்பாங்க, தலை சுற்றி விடுற மாதிரிலாம் இல்லை. ஸ்னைப்பர் அதிகமாக குறிவைப்பது வந்து மார்புக்கு தான் குறிவைப்பாங்க. அதாவது மார்பு பகுதிங்கிறது மிகப்பெரிய பகுதி. தப்பி தவறினாலும் நிச்சயமா ஒரு அதிர்வை கொடுத்துடலாம், எதிரியை கொண்டுடலாம். தலங்கும் போது தப்பிச்சுக்கலாம். தலையை எப்போ வந்து குறிவைப்பாங்க அப்படின்னா பணைய கைதிகளை மீட்கும் போது. ஒரு பயங்கரவாதி வந்து பணைய கைதி பிடிச்சி வச்சிருக்கான், பணைய கைதிக்கு பின்னாடி அவன் இருப்பான், அவனோட தலை மட்டுமே அப்பப்போ தெரியும். அப்போ அந்த மாதிரி பணைய கைதிகளை மீட்கும் சமயத்தில் தான் ஸ்னைப்பர் வந்து அவனுடைய தலைகளை கரெக்டாக குறி வச்சு விடுவார். குறி மிஸ்ஸே ஆகாது. 99.9% ஸ்னைப்பர்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்னைப்பர் பேரே வந்து இந்தியாவிலேருந்து போன பேர் தான். இங்கே இந்தியாவில் இந்த பறவை தான், அது அரிய வகை பறவை ஸ்னைப், அது பேர். அதை யாராலையும் வேட்டையாட முடியாது. அது தன்னை உருமாத்திக்கும். பச்சவந்தி மாதிரி எங்கே இருக்கோ அப்படி உருமாத்திக்கும். பறக்கும் போது வித்தியாசமாக பறக்கணும்னால அதை சுட்டும் கொள்ள முடியாது. அதனால அந்த பறவையை வேட்டையாடுறவங்களுக்கு ஸ்னைப்பர்னு பேர் வந்துச்சு. மிக சிறந்த சுடும் வீரர் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வந்து அப்படியே மாதிரி இந்த இராணுவத்தில் வந்து மிகச்சிறந்த தலை சிறந்த சுடும் வீரருக்கு இந்த ஸ்னைப்பர் பேர். இது இந்தியாவிலேருந்து போன பெயர் தான். ஸ்னைப்பருக்குன்னு சொல்லி தனி பட்டாலியன் வந்து இந்திய ராணுவத்தில் ஸ்னைப்பர் பட்டாலியன் இருக்க மாதிரி தெரியல. அனைத்து பட்டாலியன்லையும் அனைத்து பிரிவுகளிலும் ஒரு சில ஸ்னைப்பரை வச்சிருப்பாங்க. இந்தியாவில் வந்து 5000 7000 மிக சிறந்த ஸ்னைப்பரை இந்தியன் மிலிட்ரி மட்டும் வச்சிருக்கிறத சொல்லுவாங்க. இவர்களோட பணி அப்படின்னு பார்த்தா மிக முக்கிய பணி எல்லையை பாதுகாப்பது. எல்லையில் ஊடுருவ காத்திருக்கும் பயங்கரவாதிகளை எல்லைக்குள் வரவிடாம இரவும் பகலுமே கண்காணிப்பாங்க. 24 மணி நேரம். குடும்பங்கள் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு எந்தவித சுக துக்கங்கள் எதுவுமே கிடையாது. எதை பற்றியும் நினைக்க மாட்டாங்க. நாள் கணக்கில் மாச கணக்கில் அங்கே நின்றுக்கிட்டே காத்துக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரவாதி வந்து எப்படியாவது இந்தியாவுக்குள்ள நள்ளிரவில் வந்து ஊடுருவி உள்ளே போயிடலாம், பெரிய காரியத்தை செஞ்சு அங்கே ஒரு அசம்பாவியத்தை ஏற்படுத்திடலாம், சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் வந்து கன்னிகையெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு தான் வருவான். அதெல்லாம் மண்ணு போடுற மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளியே வந்து இரவு என்றாலும் சுட்டு காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு வெப்ப அலை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தும். என்னதான் வந்து ட்ரெஸ்ஸை பூசிக்கிட்டு மறைந்து வந்தாலும் அந்த வெப்பம் காட்டு குடிக்கும்போது இந்த எல்லையை பாதுகாப்பது நம்ம மிகப்பெரிய எல்லை. இந்த எல்லைக்குள்ள வந்து பயங்கரவாதிகள் ஊடுருவாமல் இன்றைக்கு தடுப்பது நம்பர் 1 ஸ்னைப்பர்ஸ் தான், இந்தியன் ஸ்னைப்பர்ஸ் தான் இருக்காங்க. தலைவர்களை பாதுகாப்பது. இப்போ வந்து நம்ம பிரதமர் இருக்காரு, முன்கூட்டி திட்டமிட்ட ஒரு பொதுக்கூட்டத்துக்குலாம் வராருன்னா ஸ்னைப்பர் எல்லாம் பாதுகாக்கவே முடியாது. அத்தனை கூட்டத்தையும் வந்து ஒரு உயரமான எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஸ்னைப்பர்ஸ் ரொம்ப தீவிரமாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்னைப்பர் டீம் வந்து அந்த பிரதமரோட வரும். முன்கூட்டி திட்டமிட்ட கூட்டங்கள் எல்லாம் ஸ்னைப்பர் இல்லாமல் கூட்டம் நடக்கவே நடக்காது. பணைய கைதிகள் மீட்பில் வந்து ரொம்ப சிரமமாக இருந்தால் ஸ்னைப்பர்ஸை கண்டிப்பாக கூட்டுக்குவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களோட பணியாக பார்க்கப்படுது. நம்ம இருக்கிற ராணுவ வீரர்களே கணக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஃபிசிக்கலில் ரொம்ப ஃபிட்டாக இருக்க வேண்டிய ஸ்னைப்பரோட பணிகள். ஏன்னா அவ்வளோ பெரிய துப்பாக்கிகளை தூக்கிட்டு எடை அதிகமான துப்பாக்கிகள் கூட காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சிறிய டீமாக வந்து மிகப்பெரிய சண்டையை போட்டு காட்டணும். அதனால் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். மன அளவில் வந்து அதை விட ஃபிட்டாக இருக்கணும். அவங்களாம் வந்து ஒரு ரோபோ மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நாள் கணக்கில் காத்து கிடப்பாங்க. ஒரு இரையை பிடிக்கிறதுக்காக வந்து மிக உயர்ந்த இலக்குகளை கொடுத்துருப்பாங்க. இராணுவ தளபதின்னு கொடுத்துருப்பாங்க, உளவு பெரிய தலைவர்னு கொடுத்துருப்பாங்க, மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க, எதிரி நாட்டு சயின்டிஸ்ட்டை. அப்போ அந்த உயர்ந்த இலக்குகளுக்காக நாள் கணக்கில் அந்த இடத்துல காத்து கிடப்பாங்க. மிக பொறுமை அவசியம். ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது தான் மிக பொறுமையாக இருக்கும். ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்திலும் இவங்க தான் அதிகமான ஃபிட்டாக இருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உக்ரைன் ஸ்னைப்பர் ஒருவர் ரஷ்யன் எதிரியை வந்து சுட்டு கொண்டது 3.8 கிலோமீட்டர் தள்ளி சுட்டிருக்காரு. அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட மிக நீண்ட ஸ்னைப்பர் தாக்குதல். அதை வந்து அவர் வீடியோ படம் எடுத்து இவர் சுடுற இடத்துல இருந்து அந்த இலக்கை வீடியோவாக எடுத்து அந்த தூரத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். அவருக்கு அங்கீகாரம் பட்டிருக்கார். ஈரான் ஸ்னைப்பர் ஒருத்தர் 3000 பேர்த்த சுட்டு கொண்டிருக்கார் தனித்தனியாக. அவருமே வந்து அங்கீகாரம் அவங்க கிடைச்சது. இவங்க தான் உலக சாதனை படைச்சவங்க. எல்லா வித மிகப்பெரிய தாக்குதல்லையுமே மும்பை மற்றபடி டெல்லி எல்லா தாக்குதலுமே மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையில் ஸ்னைப்பரோட பங்கு உண்டு. ஆனால் மிகப்பெரிய பங்கு எடுத்தது வந்து
மணிப்பூரில் நடந்தது ஆப்ரேஷன் சம்மர் ஸ்டோம் அப்படிம்பாங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்னைப்பர் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதோட அங்கே நடந்த அந்த நிலைமை சொன்னால் புரியும் உங்களுக்கு. இது ஏப்ரல் 2009 11ஆம் தேதி தொடங்கி ஒரு 10 நாள் ஏப்ரல் 21 முடிச்சுக்கிட்டாங்க. மணிப்பூரில் வந்து அண்டை நாட்டு மியான்மர்லேருந்து எல்லை தாண்டும் நக்சல் பாரிகள் பயங்கரவாதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள கலகம் விளைவிச்சுக்கிட்டு திரும்ப அங்கே போயிட வேண்டியது. சராசரி போலீஸ்னால எந்தவித நடவடிக்கையுமே இல்லை, எடுக்க முடியல. போலீஸ் கமாண்டனாலும் எடுக்க முடியல. ஏன்னா அவன் வந்து தீவிரவாத காரியம் பண்ணிட்டு அண்டை நாட்டுக்கு ஓடி போயிடுறான். அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு பொது தேர்தல் மணிப்பூரில் வச்சு தேர்தலை நடத்த விட மாட்டோம்னு சொல்லி அந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த நக்சல் படைகள் வந்து அதுக்கு அறைகோல் கொடுத்து விடுத்திருந்தாங்க. மக்களும் பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்திய அரசு வந்து அந்த நக்சல் பயங்கரவாதிகளை வந்து முற்றாக அழிக்கணும்னு சொல்லி நம்ம இராணுவத்துக்கு கட்டளை கொடுத்தாங்க. சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக வந்து அங்கே சங்கை மான் ஒன்று அங்கே இருக்குது மணிப்பூரில். உலகத்திலேயே அந்த மான் அங்கே மட்டுமே காணப்படுது. மிக அரிய வகை. அந்த மானுக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. அதே சமயத்தில் வந்து மிகப்பெரிய மிதக்கும் ஃப்ளோட்டிங் லேக் அப்படிம்பாங்க, மிதக்கும் ஏரி உலகத்திலேயே அங்கே தான் இருக்குது. அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுனாங்க. 1,00,000 மக்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்தாங்க. அந்த 1,00,000 பொதுமக்களுக்கும் எந்த ஒரு சிறிய சேதம் வரக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே போல் அந்த பயங்கரவாதிகள் பூராமே முகாமிட்டு குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தாங்க. மனைவி குழந்தையோட வாழ்ந்து வந்தாங்க. அது அந்த மனைவிகள் அந்த பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஒன்றுமே ஆகக்கூடாது. இத்தனை பேர்த்துக்குமே ஒன்றும் ஆகக்கூடாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த பயங்கரவாதிகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் அரசு கேட்டுக்கொண்டுச்சு. அப்போ இந்தியன் மிலிட்ரி வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து பாராஎஸ்எஃப், அது இந்திய இராணுவத்தின் சிவப்பு பேய்கள். எல்லா நம்பர் 1 தாக்குதலையும் பாராஎஸ்எஃப் தான் போயிருக்காங்க. இதுக்கும் பாராஎஸ்எஃப் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பாராஎஸ்எஃப் கமாண்டர்ஸில் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் ஸ்னைப்பர்ஸ் இதில் வந்திருந்தாங்க. 500 பாராஎஸ்எஃப் கமாண்டர் வந்தாங்க அப்படின்னாங்க. இந்த ஆப்ரேஷனில் அதிகமாக ஸ்னைப்பர்ஸ் இதில் பயன்படுத்தப்பட்டாங்க. 10 நாள் நடந்துச்சு. 129 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொண்டாங்க ஸ்னைப்பர்ஸ் மூலமாக நம்ம கமாண்டர்ஸ் சேர்ந்து. எந்தவித பொதுமக்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகலை. அந்த அந்த பயங்கரவாதிகள் குடும்பத்துக்கு எதுவுமே ஆகலை. 129 பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுத்து சுட்டு கொண்டாங்க. 12 உடலை வந்து கைப்பற்றி நம்ம கொண்டு வந்தோம். மிச்சம்லாம் வந்து அந்த அண்டை நாட்டு எல்லையில் அப்படியே இருந்தது. நீண்ட தொலைவிலிருந்து போடப்பட்ட சண்டை துல்லியமாக தேர்ந்தெடுத்து ஒரு குண்டு வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணி காமிச்சாங்க. பாராஎஸ்எஃப்க்கு எந்தவித சின்ன தாக்குதலும் இல்லாமல் திரும்பி வந்தாங்க. இந்த அதிரடி தாக்குதல் வந்து மிக ஒரு உயர்ந்த தாக்குதலாக பார்க்கப்படுது. எந்த சின்ன சேதம் இல்லாமல் 129 பயங்கரவாதி சுட்டுக் கொண்டது. இதுக்கு வந்து எங்களுக்கு துணையாக வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் துணை ராணுவம் கூட இருந்தாங்க. அந்த மணிப்பூர் போலீஸ் கமாண்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அசால்ட் பண்ணது தாக்குதல் நடந்தது பாராஎஸ்எஃப். அதில் அதிகமாக ஸ்னைப்பர் தான் இந்த வெற்றிகரமான ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த தேர்தலை வந்து நடத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பயங்கரவாதிகள். 63% வாக்குப்பதிவோட அந்த பொது தேர்தல் மிக பத்திரமா நடந்து காட்டுச்சு. உலகம் வியப்பாக பார்த்துச்சு. ஒரு ஜனநாயக நாடு எப்படி அந்த தேர்தலை வந்து கண்டிப்பாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி வியப்பாக பார்த்தாங்க. இந்த விட ஸ்னைப்பரோட தாக்குதல் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. நேரத்துக்காக இந்த ஒன்று மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கிரவு வந்து நம்ம பத்திரமா தூங்குகிறோம். ஆனால் இந்த எல்ஓசி கண்ட்ரோல் அப்படிம்பாங்க, எல்லையில் தங்கள் குடும்பங்களை விட்டுக்கிட்டு எங்காவது ஒரு உச்சியிலையோ இல்லை பங்கர்லையோ வந்து ஸ்னைப்பர் அந்த குழுவோட 3 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. குடும்பங்கள் பார்க்கறது இல்லை, நண்பர்கள்லாம் கிடையாது, எதுவுமே பொழுதுபோக்கு கிடையாது. கண்ணிமைக்காமல் 24 மணி நேரம் 365 நாளும் அந்த தூரமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இந்த பயங்கரவாதிகள் உள்ள நுழையிறாங்கன்னு சொல்லி. அந்த நுழையும் பயங்கரவாதியை வந்து நம்ம நாட்டுக்குள்ள விடாமையே அவன் எல்லையில் வச்சே கிலோமீட்டருக்கு முன்னாலேயே சுட்டு கொண்டு அவனை மேலோகத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஸ்னைப்பர்ஸ் வந்து எல்ஓசியில் மட்டும் இல்லைன்னா அப்படின்னா இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா ரொம்ப கஷ்டம். பயங்கரவாதிகள் அவ்வளோ பேர் ஊடுருவாங்க. இன்னைக்கு அனைத்து எல்லையிலுமே அநேக ஸ்னைப்பர் வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த ஸ்னைப்பர்ஸ் அவ்வளோ தியாகம் பண்ணி அங்கே இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே பத்திரமா குடும்பங்களோடு இருக்கோம். நன்றிகள்.